ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நான் திரும்ப ஒரு திரும்ப இன்னொரு தடவை ஃபைனலாக செக் பண்ணிட்டு ஒரு சில ஆன்சர்ஸ் பார்த்துருக்கேன். அதில் ஒரு சில கொஷின்ஸ் தெரியல. என்னோட கொஷின் நம்பர் சொல்ல நீங்கள் பார்த்துன்னு சொல்லுங்கள். 191, 192, 189, 190, 188, 183, 137, 2, 4, 6, 7 இந்த 7 சம்க்கு எனக்கு ஆன்சர் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரில. ஸோ நான் சர்ச் பண்ண ரொம்ப முடியல. எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஆன்சர் வந்து நம்பர் போட்டு ஆப்ஷன் கொடுங்க. அதில் யார் அதிகமாக வந்து ஆப்ஷன்ஸ்க்கு வந்து லைக் பண்ணுறீங்களா, கரெக்டுன்னு சொல்கிறீங்களா, நம்ம அதுக்கப்புறம் தனியாக அப்லோட் பண்ணிடலாம், தனியாக ஒரு வீடியோ. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஃபைனலாக பார்த்துக்கோங்க. ஸோ NaClக்கு அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. ஓகேங்களா? இந்த ஆப்பிள் அந்த இது வருது பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஏன் நான் இப்போ திரும்ப இந்த வீடியோ போடுறேன்னாக்கா நிறைய பேர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பற்றி நிறைய மாற்றங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக நான் கரெக்டான ஆன்சர் பார்த்துட்டேன், நானும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஃப்ராட் செட் இல்லைங்களான்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 35% ஓஷன் ஆவரேஜ் ஓஷன் செலினிட்டி. அடுத்து லார்ட் ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1882 தான். அடுத்து 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1976 தான். ஓகேங்களா? அடுத்தது 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி டிடெக்ஷன் லா தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மெம்பர்ஸ் ராஜ்யசபா மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years தான். ஓகேங்களா? அடுத்தது டைசல் பார்க் பார்த்தீங்கன்னாக்கா பயோ பார்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாவர்ட்டிக்கு காரணம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலேஷன் ப்ரெஷருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தா பெயிண்டிங்ஸ் நிறைய பேர் வந்து ராஷ்டிரகுப்தா சொன்னீங்க. கண்டிப்பாக சாளுக்கியாஸ் தான். ஏன் சாளுக்கியாஸ்னாக்கா சாளுக்கியாஸ்லேருந்து தான் ராஷ்டிரகுப்தா பிரிஞ்சு போயிருப்பாங்க சின்ன ராஜ்யமாக. ஓகேங்களா? அதனால் இவங்க இதில் தான் வந்துருக்கு. ஸோ மேஜர் இவங்க தான். ஸோ அஜந்தா பெயிண்டிங்ஸ் இவங்க பிரில் தான் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? எந்த சேஞ்சஸ் கிடையாது. அடுத்தது சூஃபிசம் வாஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் ஆப்ஷன் ஏ ஈரான்லேருந்து தான் வந்துருக்கு, ஈஜிப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து மாலிக் கஃபர் பார்த்தீங்கன்னாக்கா 1311 AD தாங்க. பாண்டியாஸ் மெயின்லி இம்போர்ட்டட் வந்து ஹார்ஸுங்க, கோல்டு கிடையாது. கோல்டு ஹார்ஸ் பண்ணிருப்பாங்க, பட் ஆனால் ஹார்ஸை மேஜராக பண்ணிருப்பாங்க. ஹார்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஹூ அசிஸ்டட் VOC இந்த 1908 திருநெல்வேலி? சுப்பிரமணிய சிவா தாங்க, சத்தியமூர்த்தி கிடையாது. சுப்பிரமணிய சிவா அவர்கள் தான் பண்ணிருப்பார். ரொம்ப முக்கியமான பேர், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது வாஞ்சிநாதி மச்சிங்க மணியாச்சி, அனிபிசன் சென்னை, கொடிக்காத்த குமரன் திருப்பூர். ஸோ ஆப்ஷன் பி தாங்க 4312. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹூ ஃபவுண்டட் கல்கட்டா ஹிந்து காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கிடையாது. ராஜாராம் மோகன் ராய் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அது இதில் நிறைய பேர் டவுட் இருக்கும். என்னன்னா இப்போ வந்து சிவம் சார் தான் இருக்காரு, பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த AS கிரண் குமார். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சேர்மன் ஆஃப் ISRO. அடுத்தது ஓகே, இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து கேட்டிருப்பாங்கல்ல 360 டிகிரிலேருந்து. ஆக்சுவலாக என்ன சொல்ல, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. Subtract the given angle from 360. 360 60 போச்சுன்னா 300 டிகிரி. ஓகேங்களா? சிம்பிள். சம் ஆஃப் 3 consecutive integers is 45. ஃபைண்ட் த integers. இது மூணு ஆட் பண்ணிங்கனாக்கா 45 வரும். முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள், 45 வராது. ஸோ செகண்ட் ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். எது வருதோ அதான் ஆன்சர். அடுத்து 50% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ் இன் பாட்டில் இஸ் 30. 15% ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 30 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, இந்த 15% அந்த நினைப்பீங்க. ஸோ இந்த இங்கே 15/100 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்தாண்ட வரும்போது நம்ம மல்டிப்ளை ரெசிப்ரோக்கல் ஆகுதா? ஸோ 100/15 ஆகிடும். ஸோ 2 into இதை வந்து டிவைட் பண்ணுங்க. இது 1 time 2 time, ஸோ 200. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். இந்த எல்சிஎம்ல நிறைய பேர் வந்து டவுட் சொல்லியிருந்தீங்க, நானும் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன் ஏவா சியான்ட்டு. ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 12, 5, 15 இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 3, 4, 5 தான். சரி, மல்டிப்ளை பண்ணுங்களா, 60 கிடைக்குது. ஸோ 60 தான் கன்ஃபார்ம். ஒன்று ஏ இல்லை பி தான் கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போமே, இங்கே வந்து x-1 எடுத்துக்கோங்க, இங்கே வந்து x-1 இருக்கு. ஓகேங்களா? லீஸ்ட் காமன் மல்டிப்ளை எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து x-1 cube. ஓகேங்களா? இது எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா x+2 ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். எல்சிஎம்னாக்கா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது HF கேட்டிருந்தாங்கனாக்கா 60 into x-1. இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். x-1 இங்கேயும் x-1, இது ஒன்று தான் காமனாக இருக்கும். ஸோ அதனால் இது HF. எல்சிஎம்ன்றதில் இது ரெண்டுத்துமே நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர் அதை பார்த்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஜென்ரல் எல்சிஎம்னால 2 பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் கிடச்சிடும். ஸோ அதுதான். ஓகே, ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஓகே, 20% ஆஃப் A+B ஈக்குவல் டு 50% ஆஃப் A-B. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 20% சொல்கிறேன், 20/100 into A+B, 50/100 into A-B. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றி எடுத்துட்டீங்கன்னு சொல்லி நான் கரெக்டாக தான் எடுத்துக்கலாம் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம 100 டேவிட் அப்படியே கட் பண்ணிடலாமா? இங்கே 2 சரி ஈக்குவல் இருக்கா? ஸோ 0 0 கட் பண்ணுறேங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 2A + 2B, 2 உள்ளே இருக்கட்டுமா? 5A 5B. ஸோ 5 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2B இருக்குல்ல, இந்த 5B எடுத்து வந்து இங்கே அனுப்பிடுங்க லெஃப்ட் சைடில். ஓகேங்களா? அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறது இங்கே ப்ளஸ் மாறிடுவா. இந்த 2A இருந்தால் அனுப்பிடுறேன், மைனஸ் ஆகிடுமா? ஸோ இப்போ இங்கே 7B இருக்குது, 3A இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம B/Aன்னு எடுக்கலாம், A/Bன்னு எடுக்காது, நம்ம இஷ்டம் தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ B = 3, A = 7, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7:3 ஆன்சர் கரெக்டு. அடுத்தது பாருங்கள்,
15% சில்ட்ரன், 40% உமன். அப்புறம் பாக்கி இருக்குது மொத்தமாக 900 பீப்புள்ஸ் இருக்காங்க. மென்னோட ரேஷியோனா உமனோட ரேஷியோனா சில்ட்ரன் ரேஷியோனா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 15% ஆஃப் 900, 40% ஆஃப் 900. இது 40ம் 15 எடுத்து சேர்த்தா என்னது 55%. அப்போ 100ல் 55%, 45%. ஸோ 45 ஆஃப் 900. ஸோ நீங்கள் அப்படியே 15/100 அப்படியே 100 போட்டு கழிச்சிங்கனாக்கா ஸோ 389 வரும். ஸோ சில்ட்ரன், உமன், மென். ஸோ நம்மளுக்கு கேட்டுனா மென், உமன், சில்ட்ரன். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 983. ஓகேங்களா? 9:8:3 இதான் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் இஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன். பட் ஆனால் நெட்டில் எப்படி இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆங்ஸ்ட்ராம். 1 ஆங்ஸ்ட்ராம் வந்து 10⁻⁻10 மீட்டருங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? அதை நம்ம டவுட்டில் வச்சுருந்தோம், அதனால் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். When a car is moving on a circular track, the centripetal force is given by the frictional force between the road and tires. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, electromagnets are made of soft iron because of soft iron has high susceptibility and low retentivity. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணிருக்கான்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The female sex organ in Algacara is called nucleus. ஆக்சுவலாக குளோபில் பார்த்தீங்கன்னாக்கா அது மேலுங்க. ஸோ நியூக்கிள் வந்து ஃபீமேல். நியூக்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆர்கிகோனியம், மேலுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆந்த்ரிடியம். ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க, மேபி அடுத்த இது ரெண்டுத்துக்கு கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க, தப்பே கிடையாது. ஆப்ஷன் டி தாங்க கரெக்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஃபங்கை இம்பார்ட் எர்த்தி ஓடர் டு த சாயில் ஆஃப்டர் இன். மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த எர்த்தில் ஸ்மெல் கிடைக்கல, எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஆப்ஷன் டி தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆக்டினோமைசிஸ். 2 இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அண்ட் ஆக்டினோமைசிஸ், இது ரெண்டும் சேர்ந்து அந்த ஸ்மெல் உருவாக்கும். ஸோ இதில் ஆப்ஷன் நம்மளுக்கு கொண்டு தான் கொடுத்துருவோம். ஸோ ஆப்ஷன் டி தான். The Balagath mines in Madhya Pradesh is the leading producer of which one of the following minerals? காப்பர் தாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு இபோனி கரெக்டானது. ஸோ ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து பைன் கிடைக்கல. டெம்பரேச்சர் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து மேப்பிள் கிடைக்கல. ஸோ அதனால் இது 3 ஆப்ஷன் கட் பண்ணிட்டு ஸோ ஏன்னு வச்சுருக்கேன். இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா? நம்ம அப்புறம் ஃபைனல் கீ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன், ஒரு வீடியோ போடுறேன். விச் அமெண்ட்மெண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அபாலிஷ்டு பை த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 44வது அமெண்ட்மெண்ட் மூலயமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத எடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 31. ஸோ ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1978 44வது அமெண்ட்மெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதுங்க. அடுத்தது அசர்ஷன் ரீசன், இந்தியன் பார்லிமெண்ட் ஹாஸ் ஏ பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். கரெக்ட். ஓகேங்களா? லோக்சபா தான் லோவர் ஹவுஸ், ராஜ்யசபா தான் அப்பர் ஹவுஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏன்னா ரெண்டுமே கரெக்ட், அதோட கரெக்டான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபெடரல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீமசி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டாட்சி முறைக்கு மத்திய அரசாங்கத்தின் உயரைத்தன்மை. கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா ஃபெடரல் சிஸ்டம்னாக்கா கூட்டாட்சியிலே தெரிஞ்சு போச்சு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து செய்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் தனித்தனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மட்டும் தப்பாக இருக்குது. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பாருங்கள், ரூல்ஸ் ஆர் ரிட்டன் டவுன் இன் டாக்குமெண்ட். ஓகே, ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா இருக்கும். ஸோ ரைட் ஈக்குவல் பார்த்தா ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் லிவ் இன் ரூரல் ஏரியா ஆஸ் பர் 2011 சென்சஸ்? 70%ங்க, 60% கிடையாது. ஓகேங்களா? கன்ஃபார்ம் 70% தான். அடுத்தது பாருங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன், டவுட்டுன்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சேலமா, மகாராஷ்டிரா சுகர் ஃபேக்ட்ரி இருக்குன்னு தெரியும். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து சேலம்லேயும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பெட்ரோலியம் சிமெண்ட் வந்து அது வரல. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் கண்டுபிடிச்சது அதுதான். வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் லூத்தரன் மிஷனரி சர்வெண்ட் இன் திராங்கிபார்? 1706 AD. ஓகேங்களா? ஜூலை 9ஆம் தேதி. கிருஷ்ணதேவரையோட ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா 1509 1529 AD. ஓகேங்களா? ஆப்ஷன் பி அது. ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் பேர்? பூனா பேக்ட் 1932, செகண்ட் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1931. ஸோ 1, 2 தான். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? கரெக்ட் பேர் கிடையாது. Who was the Congress president in Tamil Nadu during the time of non-cooperation movement? ஓகேங்களா? இதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ராமசாமி இருப்பார், ராஜகோபாலாச்சாரி இருப்பார், சத்தியமூர்த்தி இருப்பாங்க. என்னை பொறுத்தவரை இதுக்கு ஆன்சர் வந்து ஈவி ராமசாமி தான். பட் நிறைய பேர் எனக்கு சொன்னதான் பி தான் வந்து கரெக்ட். ராஜகோபாலாச்சாரி தான் சொல்லியிருக்கீங்க. இந்த கொஸ்டின் வந்து நான் ஃபைனல் ஆன்சர் கேட்கணும், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்னை பொறுத்தவரை அது ஈவி ராமசாமி இருக்கலாம், இல்லை ராஜகோபாலாச்சாரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்களேன்,
ராஜகோபாலாச்சாரியார் சாணக்கியா, காமராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங் மேக்கர். ஓகேங்களா? ஸோ விவ சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டி தமிழன். பாரதியார் பார்த்தீங்கன்னாக்கா முண்டாசு கவி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். இந்த தடவை மேட்ச் ஃபாலோயிங்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? கல்கட்டா ஃபஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆர்டரை நம்ம அடிக்கலாம். இருந்தாலும் ஒரு செக் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் மட்டும். ஓகேங்களா? எனக்கு இந்த கொஸ்டினாக நீங்கள் ஆன்சர் கீழே கொடுங்க, தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் லொக்கேட்டட் ஹைதராபாத்லங்க. ஸோ நிறைய பேர் வேறு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக ஹைதராபாத் ஆன்சர் கரெக்டான ஆன்சரு. ஓகேங்களா? த வேல்யூ ஆஃப் 48/12 இதை நீங்கள் ஃபுல்லாக கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 × 1/3 தாங்க வருது. எனக்கு நிறைய பேருக்கு அதான் வருது. ஸோ 5 1/3 வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? இந்த நல்லா போட்டு பார்த்துச்சு நிறைய தடவை. ஓகேங்களா? அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா படி இது தாங்க. எனக்கு 19 தான் வந்துச்சு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா? நீங்கள் வேறு ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நிறைய பேர் 61.56 சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் செக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் 19 தான் நம்மளில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவை வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம டவுட்டில் வச்சுருந்தோம் இது ரெண்டுத்தையும். ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டப்ப. ஓகேங்களா? எல்சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா 2254க்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா 5940 தாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிபிள். இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ 6,1/6 ஆன்சர் கரெக்டு. செக் பண்ணிக்கோங்க. கரெக்டு தான், அது கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேங்களா? செக் பண்ணலாம் தேவையில்லை. இது ப்ரைம் நம்பர் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. 241, 337, 570 எல்லாமே ப்ரைம் நம்பர். இது மட்டும் தான் ப்ரைம் நம்பர் இல்லை. 391 ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னாக்கா 19/36 தாங்க. நான் போட்டு பார்த்தப்ப எனக்கு வந்துச்சு, வேறு எதுவும் வரல. நிறைய பேர் வந்து -5/18 சொல்லிருந்தீங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வருது, சி வரல. ஸோ ஆப்ஷன் பி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த சம்மு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம்முங்க. இப்போ இந்தமாரி ஒரு சம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இன்னொரு சம் கூட கேட்கலாம். இந்த இடத்துல வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டாங்கனாக்கா இரு எண்களின் பெருக்கற் பலன் பார்த்தீங்கன்னாக்கா 2 × ரூட் கூடுதல். ஓகேங்களா? 2 × ரூட் இங்கே கூடுதல் வேல்யூ கொடுத்தாங்க 608784 அது போட்டுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா 78 வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084க்கு. ஸோ 2 × 78 போடுங்க, 156 வரும். ஸோ 12 × 13 வந்து 156 வருமா? ஸோ இதில் ரெண்டுத்தில் எது சின்ன நம்பர் பாருங்கள், 12 தானே. ஸோ ஆன்சர் 12 தான். ஓகேங்களா? ஸோ கேட் வேல்யூ அதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ நியூட்டனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆஃப் மோஷன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் தியரி, மேரி கியூரி பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ ஆக்டிவிட்டி, கெப்லர் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்டுங்க. டேஷ் இஸ் எசென்ஷியல் ஃபார் பைண்டிங் ஆஃப் ரைபோசோமால் சப்யூனிட்ஸ். ஆப்ஷன் பி தாங்க கரெக்டு. ஓகேங்களா? ஸோ மெக்னீஷியம் மட்டும்தான். கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் ஓம் கண்டைன்ஸ் நோ யாக், ஹவு கேன் வி கால் இட்? அலிசித்தால் எக்குங்க, 12th புக்கில் இருக்குதுங்க. ஓகேங்களா? விச் சிட்டிஸ் ஹாவ் செப்பரேட் ரூட் ஃபார் சப்அர்பன் ரயில்வே சிஸ்டம்? மும்பையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. விச் ஏரியா இஸ் வெரி லோ டேமேஜ் ரிஸ்க் ஜோன் வைல் எர்த்குவேக்? டெக்கான் பிளாட்டியூ தாங்க. ஆப்ஷன் டி கரெக்டு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன்? ஆப்ஷன் சி டெல்லியில் இருக்குது. 1966 கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஹை கோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அதுவும் டெல்லி தான். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஹூ அப்பாயிண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்? பிரசிடென்ட் தாங்க. ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 250 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? பட்ஜெட் செஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம், மான்சூன் செஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம். மணி பில்னாலே கண்டிப்பாக லோக்சபா தான். நான் மணி பில்க்கு தனியாக ஷார்ட்கட் போட்டிருக்கேன். அந்த ஒரு இது வச்சுருந்தனால நீங்கள் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். பாருங்கள், சிக்கு 1 இங்கே பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு வீடியோ பார்த்தா இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருக்கலாம் ஈஸியாக. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிருப்பேன் அதில். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1974 கிடையாது. ஃபஸ்ட்டு பேப்பர் மில் பார்த்தீங்கன்னாக்கா 1812 வெஸ்ட் பெங்காலில். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1956 பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்னு கொடுத்துருப்பாங்க. சமத்துவம்னு சொல்லிருப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப மேட்ச் ஆகுது வெஸ்ட் பெங்கால். ஸோ 2 மட்டும்தான். மேபி 2 and 3 வரலாம். இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு எதுவும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுக்கான டேரக்டான ப்ரூஃப் இல்லை, ப்ரைவேட்னு டேரக்டாக சொல்லல, அதனால் அப்படி விட்டாச்சு. ஸோ 12th 5-year பிளானில் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 8%ங்க டார்கெட்டு. பேட்டில் ஆஃப் கன்வா 1527 AD, பேட்டில் ஆஃப் காக்ரா 1529 AD, பேட்டில் ஆஃப் சௌசா 1539 AD, பேட்டில் ஆஃப் கனௌஜ் 1540 AD. காலைல போட்டு ரொம்ப வேகமாக போட்டிருந்தேன் வீடியோ. இப்போ ரொம்ப பொறுமையாக நிதானம் நிறுத்தி படித்து காட்டுறேன். ஓகேங்களா? whom often referred as சாணக்கியா for his diplomatic skills? சி ராஜகோபாலாச்சாரி. ஓகேங்களா?
சிஎன் அண்ணாதுரை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பார் 1968. ஓகேங்களா. அடுத்தது லக்னோ பேக்ட் பார்த்தீங்கன்னா 1916, சூரத் ஸ்பிளிட் 1907, லாகூர் காங்கிரசேஷன் 1929, ஸ்வராஜ் பார்ட்டி 1923. ஸோ ஆர்டராக பிரிச்சோம்னாக்க நம்ம இந்த குரோனாலஜிக்கலில் ஆப்ஷன் பி தாங்க கரெக்டு. அடுத்தது பொலிட்டிக்கல் குரூப் ஆஃப் காந்தி கோபாலகிருஷ்ண கோகில். வேர் இஸ் லொக்கேட்டட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் விண்ட் மில் ஃபார்ம்? முப்பந்தால். ஓகேங்களா. அடுத்தது வேர் வில் பி த செட்டப் ஆஃப் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு? மதுரையில் இருக்குதுங்க. இது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி போனீங்கன்னா கூட இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு அதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஏ செட் ஆஃப் டேட்டா இஸ் 1.6, ஃபைண்ட் த வேரியன்ஸ். வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்படியே போடுங்க. இங்கே டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 1.6. ஓகேங்களா. ஸோ 1.6 இன்ட்டு இந்த 100. ஓகேங்களா. டிவைடட் பை 1.6 இன்ட்டு 1.6. ஓகேங்களா. அது பண்ணாக்க 2.56 கிடச்சிடும். அது சிம்பிளுங்க, ரொம்ப இது 2.56 ஆன்சர். அதை வந்து சிம்பிளாக 1.6 ஸ்கொயர்னு எழுதிடலாம். நான் அதை போட்டு சொல்லி எழுதிச்சிட்டேன். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதுக்கு வந்து பாருங்களேன், ஆப்ஷன் சி கரெக்டு. ஏரியா ஆஃப் ஏ செக்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் செக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22/7, ஆர் வந்து 21. ஸோ 21 × 21. ஏரியா ஆஃப் செக்டர் வந்து கொடுத்துட்டாங்க 231 கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல 480 கொடுக்கலாம், எப்படின்னா கொடுக்கலாம். இதே ஃபார்மில் தான். ஸோ அப்போ மேட்ரு. இப்போ இந்த ஆங்கிள் அப்படி வச்சுக்கோங்க. இந்த 360 இந்த அனுப்பிடுங்க. ஸோ மேலே வந்துருமா, இங்கே மேலே இருக்கிறதுல இங்கே அடிச்சு பாருங்க. 7 1 டைம், இங்கே வந்து 3 டைம்ஸ். ஸோ இந்த 22 3 21 அப்படியே கீழே வந்துடும். இந்த அனுப்பிட்டோம். ஓகேங்களா. ஸோ அப்படியே அடிங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 3 எத்தனை தடவை வருது? 1 டைமா. இது வந்து எத்தனை தடவை வருது? இது வேணாம். இது 2 டேபிள்ஸ் அடிங்களா. 11 டைம்ஸ் வரும். இது 60 டைம்ஸ் வருதா. ஸோ இது 1 டைம் அடிங்க. 3 1 டைம்ஸு. ஆக்சுவலி 3 1 டைம் அடிச்சிருப்போம். இது வந்து 360 வந்து 120 ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த 120 வந்து நம்ம இது திரும்ப அடிச்சிருப்போம் 11 2 டேபிளில். இது 11 டைம்ஸ் ஆகிடும், 60 டைம்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 21ம் இதில் டிவைட் பண்ணால் 21 டைம்ஸ் வரும். ஸோ 21 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வரும். அவ்வளோதான். கேன்சல் பண்ணது உங்களுக்கு அப்படியே போட்டு கட்டுக்கலாம். பெஸ்ட் இதுதான். நீங்கள் இந்த வேல்யூ எடுத்து நீங்களே டிவைட் பண்ணி பாருங்கள், கரெக்ட் ஆன்சர் வரும். ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்டு. 60 டிகிரி தான். ஓகேங்களா. சிம்பிளிஃபை பார்த்தீங்கன்னாக்கா 5 18 2 சிம்பிளாக பார்த்துக்கோங்க. √3 காமனாக இருக்குது. √3 வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துட்டீங்கன்னா 5 + 18 - 2. போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா முதல்ல அடிஷன் தான், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 23 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுங்கள், 21 வரும். ஸோ 21 √3. அடுத்தது பாருங்க. A number when increased by 12% gives 224. What is the number? இது நான் நிறைய காலில் கொஞ்சம் சொதப்புற மாதிரி போட்டிருந்தேன். ஒருத்தர் கமெண்ட்டில் என்ன வஞ்சப் வெளிச்சனில் திட்டிருந்தாரு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஜென்ரலாக பாருங்களேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 12% ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா. ஏ நம்பர் இன்க்ரீஸ் டூ. ஸோ 224 அப்படின்றாங்கனாக்கா ஸோ எக்ஸ் ப்ளஸ் 0.12 எக்ஸ். ஓகேங்களா. இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு நம்பர் இவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 224. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா இங்கே 1 இருக்குது, இங்கே 0.12. ஸோ 1.12 ஆகிடுமா. ஸோ 224 அப்படி இருக்கா. 100 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் நம்ம வந்து டெசிமில் மாற்றுறதுக்கு. ஸோ இங்கே 112 ஆகிடுமா. 112 x = 224 × 100. ஏன்னா ரெண்டு சைடில் நம்ம 100 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் அப்படி வச்சுக்கோ. இந்த 112 கீழே அனுப்பிடுங்க. ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 2 × 100 200. ஸோ ஆன்சர் டி 200 தான். ஓகேங்களா. டவுட்லாம் இல்லை, ஆன்சர் கன்ஃபார்ம் தான். சிம்பிள் டெஸ்ட் பாருங்கள். 9/16 சொல்லிட்டு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேட் % அண்ட் டைம் இஃப் போத் ஆர் நியூமரிக்கலி. ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட். எப்படி 7 வருஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா ஸோ ரேட் ஆஃப் பர்சன்ட்டும் அது வந்து ரெண்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. நல்லா எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டும் ஈக்குவல் சொல்லுங்கள். R = 10 இல்லை N = 10 எப்படி எடுத்துக்கோங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் என்னதுன்னா ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா the simple interest of a sum of money is 9/16 of the principal. பிரின்சிபல் வந்து இங்கே தெரியல, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. 9/16 × எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ஃபார்முலா வந்து PNR/100. இப்போ R = N சொல்லிட்டாங்க. ஏன்னா ரேட் ப்ரெசென்ட் அண்டு டைம். ஓகே. டைம்னது N. ஓகேங்களா. ரெண்டு ஈக்குவல்ட்டாங்க. அப்போ நம்ம ஒன்று R வச்சு இல்லை N வச்சுக்கோங்க. N² போடலாம், இல்லை R². நான் R² போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 9/16 × எக்ஸ். ஓகேங்களா. ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு நம்ம ஆல்ரெடி P என்ன வச்சுருக்கோம், எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா. x × R²/100. எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா. அப்படி வச்சுக்கோங்க. R² அப்படி வச்சுக்கோங்க. இந்த 100 மேலே இருந்துச்சுன்னா 9 × 100 900/16. ஸோ இந்த R × R. ஸோ இப்போ இந்தமாரி இதை வந்து R × Rன்னு எழுதலாம். 30 × 30 வந்து 900. 16 வந்து 4 × 4ன்னு போடலாம். இதை அப்படியே எடுக்கலாம். நம்ம வந்து Rன்னு எடுத்துக்கலாம். ஸோ 30/4 எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இந்த 30 அப்போ டிவைட் பண்ணோன்னாக்கா 7.5 வரும் நம்மளுக்கு.
ஸோ அப்போ என்னது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5 கிடைக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேம் தான். ஸோ 7.5% 7 1/2%, 7 1/2 இயர்ஸ். ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பாருங்கள், செர்டைன் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தா 6 இயர்ஸில் இருக்குது, 4 வருஷத்தில் உள்ள இருக்குனாக்க சிம்பிளாக போடுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் P0/100. ஸோ 2 கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம். 8860 இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம எக்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம், பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி பார்க்குறோம். PNR பை பாருங்கள், P வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம், N வந்து 6 இயர்ஸு, R வந்து தெரில, ஸோ கீழே 100. அதேமாதிரி இதுக்கும் பாருங்கள் 7920 மைனஸ் எக்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டை, ஸோ பிரின்சிபல் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் 4 × R, ஓகேங்களா, பை 100. 2 கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம், 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ரெண்டுமே ஆறு தானே, ஸோ ரெண்டுத்துமே ஈக்குவல் பண்ணி பாருங்களேன். இது இப்படி ஸ்டெப் எழுதிக்கிறோம், ஓகேங்களா. 100 கேன்சல் ஆகிடும், எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இது 1, இது 2 டைம், இது 3 டைம் ஆகிடும். இப்போ என்னக்கா மேலே இருக்குது இந்த 2 நம்பர் தான் இருக்குது. இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 இங்கே மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 17760 வருது. -2 வந்து உள்ளே போனால் 2x வரும். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணால் 3 x மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 3x இந்தாண்ட இருந்துச்சுனாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது இந்தாண்ட போச்சுனாக்கா மைனஸ் ஆகிடும். ஸோ x = 6000. ஸோ x வந்து 6000. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த காம்பவுண்ட் ஆஃப் கால்சியம் ஒயிட் வாஷிங் பில்டிங்ஸ் பார்த்தா கால்சியம் ஹைட்ராக்சைடுங்க. அடுத்து இந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14th குரூப் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இன் பயோடைவர்சிட்டி ஹவு மெனி ஹாட்ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 35ங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டீங்கன்னா டோனோவனி தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர், ஆனால் கிடையாது. லேஷ்மெனியா ட்ராபிக்காக தான் கரெக்டான ஆன்சர். நான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிஃப்ட் வேலி பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி ஆஃப் ஆஃப்ரிக்கா. எப்படின்னாக்கா அப்ராக்சிமேட்டாக வந்து 6000 கிலோமீட்டர் இருக்கும், 3700 மைல்ஸ் சொல்லுவாங்க இன் லென்த்தில். லெபனான்ஸ் பெக்யூ வேலி இன் ஏஷியா டு மொசாம்பிக் இன் சவுத் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, அது வரைக்கும் ஓடிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இன் விச் இயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் இன் தமிழ்நாடு. ஆக்சுவலாக 1992 ஓகே, ஒரு வழியாக பஞ்சாயத்து ராஜ் பெரிய ஒரு விஷயம் பண்ணி ரொம்ப லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வரவே கூடாது முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டா நல்லதான் சொல்லிட்டு 1990 ஒத்துக்குப்பாங்க. 1993 அமல்படுத்துகிறாங்க இந்தியாவில். ஆனால் 1994 தான் தமிழ்நாட்டில் அந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நான் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எலெக்ஷன் கமிஷன் பற்றி போட்டு சொல்லுங்கள். இதுக்கு ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டு. ஸோ 1 எலக்ட்ரானிக் ஓட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டர் இருக்கும் 1 2 3 4. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் நியர்லி 20% ஆஃப் த கல்டிவேட் ஏரியாஸ். இந்த கொஸ்டின் வந்து எனக்கு ஆன்சர் கொடுங்க. எனக்கு கீழே வந்து ஆன்சர் கொடுங்க. கமெண்ட்டில் வந்து இந்த நம்பர் போட்டு ஆப்ஷன் ஏவா பிஎஸ்சின்னு கொடுங்க. ஏன்னா இதுக்காக வந்து எனக்கு இன்னும் தெரில. ஓகேங்களா? ஸோ நம்ம தெரியாதெல்லாம் எப்படி இன்னும் 2-3 நாள் ஆன்சர் கிடச்சிடும் ஒரிஜினல், நம்ம அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட்டில் கொடுங்க, தயவு செஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, ஆனால் எனக்கு ப்ரூஃபோடு கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹூ இஸ் த சேர்ஸ் பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக், பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே, இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 2 வீடியோ பெரிய வீடியோ, அது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ அசர்ஷன் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா பாபர் வான் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். பாபர் யூஸ்ட் ஆர்டிலரி இந்த பேட்டில். ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டு. இது நான் பார்த்துட்ட ஆன்சரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹூ ரோட் த புக் ஆஃப் ரசகங்காதாரா, ஜெகநாத பண்டிதா. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஹூ விசிட்டட் போர்ட் ஆஃப் கைலண்ட் ட்வைஸ், மார்க்கோ போலோ. மாடர்ன் இன்ஸ்கிரிப்ஷன், இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஆன்சர் கொடுங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. 188க்கு நம்பர் போட்டு எனக்கு ஆன்சர் கொடுங்க. ஓகேங்களா? மொத்தமாக 7 கொஸ்டின் டவுட்டில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் டவுட்டில் தான் இருக்குது. கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் கொடுங்க. அடுத்து இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் கொடுங்க. அடுத்து இந்த கொஸ்டின் நிறைய ஒரு சில பேர் பின்றீங்க, சின்றீங்க, டின்றீங்க. எனக்கு ஒரு வழியாக ஒரு இதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் ப்ளீஸுங்க. சரிங்களா? 191க்கு. அடுத்த இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுங்க. இதுமாரி நிறைய பேர் பிசி சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு இதுக்கு ஆன்சர் பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 50% அம்மா டூவில் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆன்டி சைல்டு லேபர் டே வந்து June 12. ஸோ 3% ஆஃப் 5% பார்த்தா 60%. ஸோ 3/100 × 5/100 போட்டிங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சிம்பிளுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படியே டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணால் வந்துடும், அவ்வளோ தான். ஸோ 3 × 5 15, 15/10,000 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 60%. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் 1000 தாங்க. இது சிம்பிள் ஃபார்முலா. என்னன்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா a³ + b³ கீழே பாருங்கள் a², இங்கே b², இங்கே வந்து ab. ஓகேங்களா? -ab. இந்த ஃபார்முலா அப்படி பிரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மேலே வந்து மொத்தமாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
A minus B மட்டும் A plus B மட்டும் தான் வரும். ஸோ A என்ன 789, B என்ன 211, ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 1000. ஓகேங்களா? ஃபார்முலா தான் மேட்ரு, அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சுன்னா சப்பே போட்டுடலாம் அதை. ஓகேங்களா? ஸோ இந்த சம் பாருங்கள் 2:5 B A:B வந்து 2:5, B:C வந்து 4:1. ABC கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் நான் போட்டிருப்பேன் பாருங்கள். A:B வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2:5. அடுத்த B:1 வந்து பார்த்தீங்கன்னா 4:1 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? AB BC. இப்போ இந்த பிக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதான் சிக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே பிக்கு என்ன வேல்யூ இருக்கோ இது அப்படி இந்த இடத்துக்கு இந்த வேல்யூ எடுத்து அப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா? ஷார்ட் கட் இது. ஸோ 2 4 அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 into 1 மல்டிப்ளை 8:2 20:5. ஸோ ஆன்சர் அதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 8 workers can complete a work in 24 days, 24 workers can complete the same work in 8 days. சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? 8 ஒர்க்கர்ஸ் வந்து சேர்ந்து 24 நாள் செய்கிறாங்கன்னா இப்போ 24 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து 8 நாளில் முடிப்பாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? The principal that will yield a compound interest 1632 in 2 years, 4% of rate of interest பார்த்தீங்கன்னாக்கா per annum பார்த்தீங்கன்னா 20,000. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி தான் கரெக்டு 200 கொஸ்டினோடதுக்கு. ஸோ மொத்தமாக எல்லா கொஸ்டினும் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நல்லா பண்ணிருப்பீங்க கண்டிப்பாக. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டைம்லி ஆன்சர் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நான் கொஸ்டின் பேப்பர் அப்ளை பண்ணேன், ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுத்துருக்குறேன். ஸோ எனக்கு இந்த இதுக்கு 1 2 3 4 5 6 7 எனக்கு இந்த 7 இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, எனக்கு சொல்லுங்கள். ஸோ மற்றபடி எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்லோட் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் தமிழ் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.